நமது வழக்கறிஞராக இருக்கும் திருப்பதி பத்மா அமரவாணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு ஆவடிநாயகம் அவர்களின் சொந்த ஊர் திருநெல்வேலி அருகிலுள்ள சீவலப்பேரி. ஸ்கூல் காலேஜ் திருநெல்வேலியில் படித்தார். பிகாம் CA IIB படித்துள்ளார். OMKயின் நிறுவனர் மறைந்தும் நமது நினைவில் வாழும் திரு நமசிவாயம் அவர்களின் உதவியால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணியில் 10/8/1977 அன்று சேர்ந்தார். இவருக்கு மனைவி, 2 மகள்கள், இரட்டையர்கள் உள்ளனர். மகள்களுக்கு திருமணமாகி ஒவ்வொருவரும் ஒரு பெண் குழந்தைக்கு தாயாக உள்ளனர். வங்கி பணியிலிருந்து 31/7/2014 அன்று நல்ல முறையில் ஓய்வு பெற்றார். 2001 முதல் 2004 வரை ஆல் இந்தியா ரேடியோ நிகழ்ச்சிகளில் வாரந்தோறும் நகைச்சுவை நிகழ்ச்சி வழங்கி வருகிறார். ராஜ் டிவி, மக்கள் டிவியில் நகைச்சுவை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி இருக்கிறார். அனைத்து தமிழ் வார இதழ்களிலும் 1987 முதல் இன்று வரை லட்சுமி ஆவடிநாயகம் என்ற பெயரில் நகைச்சுவைகள் எழுதி வருகிறார். நகைச்சுவை மன்ற உறுப்பினராக உள்ளார். ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் நிகழ்ச்சிகளில் நகைச்சுவைகள் வழங்கி இருக்கிறார். திரு ஆவடிநாயகம் அவர்களை உரையாற்ற OMK சார்பில் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பலர் பார்த்த முகங்கள், சிலர் பார்க்காத முகங்கள், மொத்தத்தில் அனைவரும் சிரித்த முகங்கள், சிரிக்கும் முகங்கள். எனக்கு கொடுத்த தலைப்பு நகைச்சுவையின் சிறப்பு. இந்த நகைச்சுவையின் சிறப்பு பற்றி ஒரு சிறிய பாடல் 2 நிமிஷம் வரும். அதுக்குள்ள ஏதோ சில ஜோக்கு நம் காதில் கேட்போம், கேட்கும் போதெல்லாம் நாம் வாய்விட்டு சிரித்திடுவோம். நம் காதின் விளிம்பினிலே பல ஜோக்குகள் எதிரொலிக்கும். நாம் பேசும் பேச்சினிலே பல ஜோக்குகள் கலந்திருக்கும். கவலைகளே நோயாகும், ஜோக்குகளே மருந்தாகும். சோகங்களே தீமூட்டும், சிரிப்புகளே சுகமூட்டும். ஏதோ சில ஜோக்கு நம் காதில் கேட்போம், கேட்கும் போதெல்லாம் நாம் வாய்விட்டு சிரித்திடுவோம். ஜோக்கு என்றாலே சிரிப்பு ஞாபகமே, சிரிப்பு என்றாலே மனமகிழ்ச்சி ஞாபகமே. மனிதனின் முகத்தில் சிரிப்பை கண்டால் காய்கள் கூடிடுமே. ஜோக்கு என்றதும் குடும்ப விழா ஞாபகம், குடும்ப விழா என்றதும் சிரிக்கும் முகங்கள் ஞாபகம். ஏதோ சில ஜோக்கு நம் காதில் கேட்போம், கேட்கும் போதெல்லாம் நாம் வாய்விட்டு சிரித்திடுவோம். நன்கு உழைத்தாலே மனச்சோர்வு வந்திடுமே, சேர்ந்து சிரித்தாலே அச்சோர்வும் நீங்கிடுமே. மனம் விட்டு சத்தம் போட்டு சிரித்தால் சினம் விட்டு போயிடுமே. டென்ஷனுக்கு குட் பை சொல்ல ஜோக்கு அவசியம். மகிழ்ச்சியோடு வாழ நமக்கு சிரிப்பு முக்கியம். ஏதோ சில ஜோக்கு நம் காதில் கேட்போம், கேட்கும் போதெல்லாம் நாம் வாய்ப்பு சிரித்திடுவோம். நம் காதின் விளிம்பினிலே பல ஜோக்குகள் எதிரொலிக்கும். நாம் பேசும் பேச்சினிலே பல ஜோக்குகள் கலந்திருக்கும். கவலைகளே நோயாகும், ஜோக்குகளே மருந்தாகும். சோகங்களே தீமூட்டும், சிரிப்புகளே சுகமூட்டும். நகைச்சுவை சிறப்பு சொல்லியாச்சு. இப்போ நகைச்சுவை எப்படிலாம் உருவாகுது, அது வாழ்வில் நடந்த சில சம்பவம் மூலமா சொல்லலான்னு பார்க்குறேன். அதில் எப்படின்னா, நான் அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுப்பாங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்தா கொஞ்சம் வேடிக்கையா போயிடும். அப்படின்னா, நாங்கள் வாக்கிங் போகும்போது ஒருத்தர் பார்த்தேன். அதை பார்த்து ரொம்ப ஒரு 20 வருஷம் இருக்கும். என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு சொன்னாரு. அது மாதிரி நல்லா தான் இருக்கேன், ஆனால் ரொம்ப சோகமாக இருக்கு சார். என்ன சார் சோகம் அப்படின்னு கேட்டேன்.
இல்லை, அவசரப்பட்டு ஒரு காரியம் பண்ணிட்டேன், அதனால சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. என்ன சார் அவசரப்பட்டு பண்ணீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு. சொன்னாரு, என் பையன் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தான், சிவில் படித்தான், கொஞ்சம் வேலையே கிடைக்கல. கிடைச்சி இப்போ தான் எழுதி இந்த சிபிடி எழுதி வேலை கிடைச்சிது. அந்த டெல்லியில் வந்து போஸ்டிங் கொடுத்தான். அந்த டெல்லியில் போனால் அந்த சொல்கிறான், ஹிந்திலாம் கற்றுக்கணும், ஹிந்திலாம் ஃப்ளோவில் பேசணும். நான் வந்து இப்போ வந்து டெல்லியில் போய் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண முடியாது, இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், மேஸ்திரிக்கெலாம் கொஞ்சம் பார்க்க பேசணும், ஹிந்தியில் தான் பேச முடியும். அது ஹிந்தி வந்து ஒரு கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதை நான் பார்த்தேன், எங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு ஹிந்தி தெரிஞ்ச பொண்ணு வந்து மார்வாடி பொண்ணு இருந்தான், அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னாரு. உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா, இந்தியனில் கற்றுட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்தியனில் கற்றுக்கிட்டான், இப்போ தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு ஆசைப்பட்டான். இது வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறார். இந்தியன்னா ஏதாவது ராஜா பிசா போய் காசு கணிக்கிறோம், அப்படிலாம் பண்ணல. இது மாதிரி சார் எப்படின்னா வித்தியாசமாக செயல் செய்வாங்க. வித்தியமாக செயல் செஞ்சுட்டு அதுக்கு ஏன் அப்படி செய்யணும் கேட்டால் அதுக்கு ஒரு வித்தியாசமான காரணம் சொல்லுவாங்க. அது வந்து இருக்கும். அதே எங்கள்கிட்ட வந்து ஒரு கொரியர் தான் வரும், அவசரமாக வரும், அதுக்கு தபால் கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குழந்தை வரும். ஒரு நாளைக்கு கேப் கொண்டு வருவோம், ஒரு நாளைக்கு சார்ஜ் கொண்டு வருவோம், அந்த வேஸ்ட் வச்சு வருவோம், அந்த மாதிரி வரும். உடனே என்னாச்சுன்னா சட்டையை வந்து முன்னால் இன் பண்ணியிருந்தான் சார், பின்னால் வெளியில் விட்டுருந்தான். நான் பேசாமல் இருந்துடணும். அவனை கேட்டேன் அப்படின்னு, சட்டையை வந்து ஒன்று இன் பண்ணுவாங்க, வெளியில் விட்டுருப்பாங்க. நீங்கள் சட்டையை வந்து முன்னால் இன் பண்ணிட்டு பின்னால் வெளியில் விட்டு என்னப்பான்னு கேட்டேன். இல்லை சார், சட்டை வந்து முன்னால் கிழிஞ்சிருக்கு, அது மறைக்கிறதுக்காக இன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட விட்டுருக்கோம். பின்னாலே வந்து சட்டையை வெளியில் இருக்குன்னா வேண்டி கழிச்சுதான் கேட்டாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான செயல். சேத்தப்பட்டியில் வந்து வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து கையில் வந்து 2 வாட்ச் கிடைக்குது, வலதுகையில் வந்து இடதுகையில் இருக்கு. நான் கேட்டேன், என்ன சார் கேட்டேன், 1 வாட்ச் கேட்டாங்க. அவர் பேங்க் கஸ்டமர் நீங்க 2 வாட்ச் இருக்கீங்களா என்ன, உள்ள சின்ன முழுக்கு பேரு, உள்ள பெரிய முழுக்கு பேரு, மணி பார்க்க சேர்த்து பார்க்கணும். அந்த மாதிரி இன்னொன்று எப்படின்னா ஜாயின் பண்ணுறதுல வந்தா அவன்னா ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் வச்சுப்பேன். அது வெளியூருக்கு போன இடத்துல வந்து ஏதோ வேலை, அண்ணனுக்கு கல்யாணம், அந்த கல்யாணம் வந்து ஒரு தபால் அனுப்புறோம். நம்ம அப்பெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்ல ஒன்று கிடையாது இல்லை, தபால் அனுப்புறோம். தபால் வருது, தபால் மேனேஜர் படிச்சு பார்க்குறாரு. தபால் என்ன இருக்குன்னா, as I am suffering for brother's marriage, please grant 1 week leave அப்படின்னு தெரியுதான். மேனேஜர் வந்து ஆரம்பிட்டாரு, எங்களெல்லாம் கூப்பிட்டாரு. என்னப்பா ஃப்ரெண்டு அப்படியே இளங்கொழுக்கு எனக்கு அந்த மாதிரி 2 பட்சம் அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கலாம் வந்தாங்க. அதே மாதிரி அப்படிங்கிற பிரதர்ஸ் மேரேஜ் பேங்க்ல வந்து அப்படியே காட்டா இந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. வந்தால் 1 வாரம் கழிச்சு வந்தோடனே இந்த ரப்பா அவங்க மேனேஜர் கூப்பிட்றாரு, என்னன்னு கேட்டு ஒரு நாங்கள் போனோம். இந்த மாதிரி சப்ளிங் கூட ஃபீவர் எழுதுவாங்க அந்த காலத்தில். இது என்னடா சார் சப்ளிங் கூட பிரதர்ஸ் மேரேஜ் கட்டியிருக்கேன், நல்ல விஷயம் வாங்கி மாதிரி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தோம்னா சார் நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, கரெக்டாக இருக்கியா சப்ளிங் கூட பிரதர்ஸ் மேரேஜ் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னா, என்னடா கரெக்டாக இருக்கேன் சார், நான் காலேஜ் போய் என் அண்ணன் கல்யாணம் மாட்டேன் சார், எப்படி எழுதுவீங்க சரி. இவர் என்ன நம்ம வந்து கேள்வியும் கிண்டலாம் வாழ்க்கை கிடையாதுங்க. அந்த குடும்பத்தில் வந்து கேள்விங்க நிச்சயம் இருக்கணும், இருந்தாலும் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாகும். அது கணவன் மனைவிக்கு வந்து கேள்விங்க நிச்சயம் இருந்தால் அதை வந்து பொருட்படுத்தக்கூடாது. அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுல ஏதோ டைரி எழுதினாங்க, 40-60 வருஷமா டைரி எழுதிட்டுருக்கேன். பீரோ திறந்த டைரி தான் ஃபுல்லாக இருக்கும், பீரோ திறக்கும் போது டைரி தான் கொட்டும். இந்த இது ஒய்ஃப் பீரோ திறந்தா புடவை கொட்டும், அதான் வித்தியாசம். அப்போ வந்து டைரி கணக்கு எடுக்கும் போது ஒரு கணக்கு வந்து 10 பேர் வந்து ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தா, சரி இந்த இடம் வந்து சினிமா செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு, ரொம்ப அதிகமாக இருக்கு, அது பாதியாக குறைக்க நிதி அப்படின்னா. சரி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இனிமேல் நீங்கள் வீட்டில் இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்தேன் அப்படின்னா பாதியாக குறைக்கிறதா சுத்தமாக இருந்தால் தான் ரொம்ப இதாக எடுத்துக்கணும். ஒரு நாள் ஆட்சிப்பட்டு வீட்டுக்கு வரேன், திடீர்னு சொன்னான், உங்கள் அம்மாவுக்கு வரவங்க ஞாபகத்தை அதிகமாகிட்டு இருந்தேன் அப்படின்னா. ஞாபகத்தை அதிகமாகிட்டு என்னாச்சு அப்படின்னு
2 நாள் திட்டலைங்க அப்படின்னா எங்க அம்மாவை வந்து பாராட்டினாலா குறைச்சலான்னு முடியாது. அந்த மாதிரி எப்படின்னா சூசரமா சொல்லுவாங்க. அப்புறமா வந்து காமெடியாக தான் இருக்கணும். அப்புறம் வந்து வெட்டிங் டே வந்து சொன்னாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா சரி எங்கே போகலாம் கேட்டான். பீச்சுக்கு போகலாமா வேண்டான்ட்டா, கோயிலுக்கு போகலாமா வேண்டான்ட்டா, சினிமா போகலாமா வேண்டான்ட்டா. எங்கேயா போகணும்னு கேட்டேன். விருதுகாட்சி சாலைக்கு போகலாம் அப்படின்னா சரி விருதுகாட்சி போய் போயிட்டு அங்கே போய் நான் பெருசாக எடுத்துட வேண்டியதானே. அங்கே போய் கேட்டேன் போய் சொல்லு பீச்சுக்கு போகிற வேண்டான்ட்டேன், கோயிலுக்கு போகிற வேண்டான்ட்டேன், சினிமா போகிற வேண்டான்ட்டேன், எதுக்கா விருதுகாட்சி சாலைக்கு வரக்கூடாது, இப்படி இருக்கும்போது இங்கே அழகாக தெரியுங்க அப்படின்ட்டாங்க. இது வந்து நம்ம இதான் எடுத்துக்கணும். சரி ஃபேமிலி பிடிச்சதா ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் வந்து வியாபாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கேப்டனாக வந்து ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் சார். ஹோட்டலுக்கு போகும்போது டேபிள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். அங்கே உட்காந்துட்டு வந்து ஒரு பிளேட் இட்லி கொடுங்க அப்படின்னேன். அவன் கேட்டான் டேபிள் பக்கத்தில் நின்னா உடனே சர்வர் இல்லாமல் அவங்களுக்கு சாரி சார் சாரி சார் காலையாக உட்காருங்க சார் உட்காருங்க சார் சார் நான் உட்காந்து டேபிள் யார் க்ளீன் பண்ணுறது என்ன அந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது கடைசி இருக்குங்க. வந்து புதிய போடுவாங்க, நிறைய பேர் புதிய போடுவாங்க. இன்னும் வந்து கேட்டால் வந்து 11 அறிவுள்ளது இருக்குன்னு கேட்டோம். 11 அறிவுள்ளதா தெரியலப்பா, நீயே சொல்லுவாங்க. யோசிக்கிற டைம் கிடையாது, நீயே சொல்லுங்க. மனுஷ குழந்தை அப்படின்னா எப்படின்னா மனுஷ குழந்தை சொல்லுங்க. மனுஷனுக்கு 6 அறிவு, குழந்தைக்கு 5 அறிவு, 2 கூட்டுங்க 11 அறிவு. ஸ்கூல்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று அவருக்கு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இங்கிலீஷ் வாத்தியார் அவர் வந்து பாடம் நடத்துறாரு. அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப அற்புதமான லாங்குவேஜ். எப்படின்னா தமிழ்ல வந்து கண்டுபிடிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து ஏற்கனவே உள்ளதை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடின்னு சொல்றாங்க, புதுசாக கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடின்னு சொல்றாங்க. அது இங்கிலீஷ்ல வந்து டிஸ்கவரி இன்வென்ஷன் வார்த்தை இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான்னு சொல்றோம், எடிசன் பல்பை கண்டுபிடித்தாரு, 2 பேருக்கு கண்டுபிடிக்கிறோம். ஆனால் வந்து இங்கிலீஷை பொறுத்தவரை கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, எடிசன் இன்வென்டட் லேப் அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்ல பிரத்தியமான லாங்குவேஜ் சொல்லிட்டு டிஸ்கவரி வந்து ஒரு பெயர் எடுத்துட்டு இந்த டிஸ்கவரி இன்வென்ஷன் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்ல அப்படின்னு சொன்னார். சொன்னா டிஸ்கவரி வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் டிஸ்கவர்ட் தி தீஃப் ஹிடன் இன்சைட் தி ஹவுஸ் முடிஞ்சது. அது மார்கோனி இன்டர்நெட் ரேடியோ வெரி குட். இது வந்து மனசில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த எங்கள் வீட்டில் வந்து பசங்களாம் 5 கிளாஸ் டியூஷன் இருக்கும். நான் வந்து ஆர்ட்ஸ் போயிட்டு வந்து ஏதாவது ஜோக்ஸு ரெடியூஸ் தான் பண்ணுவேன். என் ஒய்ஃபு என் குழந்தைகளாம் இருப்பாங்க. அந்த மாதிரி சொன்னால் நான் ஆர்ட்ஸுக்கு வந்தேன். சரி அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். எனக்கு வந்து அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த கேள்வி ஞாபகம் வந்தது. அது அந்த காலம் 60 வருஷத்துக்கு முன்னாடி காலம். இப்போ வந்து 10 பசங்க ஐக்கியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவன் வந்து இதே யூஸ் பண்ணி போனேன். நான் வாங்கி பார்ப்பாங்க. இந்த மாதிரி கண்டுபிடி வாங்கி வந்து ரொம்ப தனியாக லாங்குவேஜ். இந்த மாதிரி டிஸ்கவரி இன்வென்ஷன் இருக்கு. ஏற்கனவே உள்ளதை கண்டுபிடிக்கிறது வந்து டிஸ்கவரி, அதாவது கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. புதுசாக கண்டுபிடிக்கிறது வந்து எடிசன் இன்வென்டட் லேப். இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்ப்போம் அப்படி வரேன். அது அந்த காலம் வந்து எப்படி சொன்னாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த காலம் ஐக்கியூ ஜாஸ்தி இல்லை. கொடுக்கணும் தெரியுமா? மை ஃபாதர் டிஸ்கவர்ட் மை மதர் அண்ட் இன்வென்டட் மீ அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தையில 2 இந்த மாதிரி சில எப்படின்னா நம்ம வந்து வழக்க தோசை சில வேலை பண்ணுவாங்க. அப்படி பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏரோட்ராம் இருக்குல்ல, ஏரோட்ராம் வந்து இப்போ தான் வந்து 2 பேர் இருக்காங்க. நேஷனல் டெர்மினல் இன்டர்நேஷனல் வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் பிடிக்கிறதுக்கு முன்னால ஏற்பாடு பண்ணுது. அங்கே ஒரு நாள் என்னன்னா ஏதோ மழை வெள்ளத்தில் வந்து ரன்வே வந்து உடஞ்சு போச்சு. ஒன்றும் முக்கியமாக இல்லை. எமர்ஜென்சியாக ரன்வே போட்டாலும் இந்த ரன்வே போடப்படியாலே வரல. இமீடியட்டாக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்டர் இருக்காங்களா, அவங்க அப்போ கூப்பிட்டு தயவுசெய்து இந்த ரன்வே போட்டு எமர்ஜென்சியாக போட வேண்டிய இருக்கு
இதில் ஒரு நாளைக்கு போட்டு முடிக்கணும் அப்படின்னு போட சொல்கிறாங்க. மறுநாள் போட்டு முடிச்சேன். போட்டு முடிச்சாச்சு சார். ஆனால் அதையெல்லாம் பார்க்குறாங்க. போனோன்னா எல்லாத்தையும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்கான். பழக்கத்து வருஷத்தில் போட்டு மாதிரி எங்கள் நன்மையில் அங்கேயும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி பழக்கத்து வருஷத்தில் நிறைய. இன்னொன்று எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து என்னன்னா பேசுவாங்க, கலாய்க்கலாம். ஒருத்த வந்து என்னோட வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு 2 சண்டை வருது. என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாம் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 சண்டை வரும். ஒரு வருஷத்துக்கு 2 சண்டை வரும். பரவாயில்லையே, உங்களுக்கு ரொம்ப வச்சுருக்காங்க. ஆனால் நீங்களோட சார் ஒரு சண்டையில் 6 மாதம் நீடிக்கட்டான். நம்ம கூட எவ்வளோ பரவாயில்ல, 1 மாதத்துக்கு 2 சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னொன்று எப்படின்னா நெட் லைஃப்ல இருக்கும்போது ஒரு அட்டெண்டர் ஒருத்தர் தான். அவனுக்கு ப்ரொமோஷன் ஆகி கிளர்க் ஆகிட்டான். கிளர்க்காகி மகாராஜா நேரம் போயிட்டான். போன உடனே போயிட்டு வந்தான். வந்துட்டு எப்படி பேசிட்டு இருந்தேன். எப்படி இருக்காரு மேனேஜர், எப்படி இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். சொன்னான், மேனேஜர் ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு ஸ்டாஃப் மேனேஜர் அப்படின்னா. தங்கமான எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப அர்ஜென்ட் வேலைன்னா அவரையும் முடிச்சுருவாரு அப்படின்னா. வெரி குட், பரவாயில்லையே. அப்புறம் ஆன்லைன் வேலைன்னா சார் நம்ம டிலே பண்ணுவோம் சார். டிலே பண்ணும்போது அதுவும் அர்ஜென்ட் ஆகிடும். அது அவரே முடிச்சுருவாங்க. வேலை கூட எனக்கே தெரியாது. அந்த மாதிரி இன்னொன்று கொஞ்சம் பார்த்தேன். என் வயசு தான், எனக்கு 20 வயசு. ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. எனக்கு கிளாஸில் படித்தோம்னா பார்த்தா எனக்கு தீபா இருக்குன்னு கேட்டேன். எடுத்தவொடனே கேட்டேன், எத்தனை பேரம் பேசி அப்படின்னு கேட்டேன். என்னப்பா இத்தனை பேரம் பேசியா? எனக்கு கல்யாணம் ஆகப்பா அப்படின்னா. கல்யாணம் ஆகி என்னப்பா இருக்குன்னு கேட்டேன். இல்லை சார், இது 3 பேரை லவ் பண்ணேன். 3 பேர் லவ் பண்ணி 3 லவ் தெரியல வச்சு. அதனால எனக்கு கல்யாணம் ஆசை எனக்கு போச்சு. என்னப்பா 3 பேர் லவ் பண்ணி என்ன லவ் பண்ணேன். போனோம். ஒரு கவிதை சொன்னேன் சார். நீ பாதம் பதித்து எடுத்து சாதம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னா தட்டு வாங்கி வந்து இல்லை உனக்கு அவ போயிட்டா அத்தனை பார்த்துட்டு அடுத்த கல்யாணம் என்னாச்சு அப்போது விடுதான் அப்படிதான் வரணும். என்ன வந்தீங்க மேக்கப் போட்டு போது போன் பண்ணி கலைச்சிட்டு அமாவாசை அப்படின்னேன். அவளும் போயிட்டான். அடுத்த பார்த்தேன் ஒன்றும் கல்வியெல்லாம் சொல்லக்கூடாது. லவ் பண்ணி லவ் பண்ணேன். அது ரொம்ப ஏழாவது என்ன கட்டில வந்து சொன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, காப்பாற்றுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னான். வந்து கட்டில் படையோட நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் பார்த்து கட்டில் புதுசோட வந்தாவா அப்படின்னு உங்களுக்கு கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். சில எப்படின்னா இவங்க நண்பர்களோட பேசினாலும் சில ரகசியத்தை காப்பாற்றுங்க. ரகசியத்தை நண்பர்களோட சொல்லக்கூடாது. நண்பர் ஆத்ம நண்பர் வந்திருக்காங்க, அருணாசரன் பேரு. அவனும் நான் சொல்லக்கூடிய சம்பவத்தைப்படுத்தான். எப்படின்னா அவன் ரயில்வே ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. நானும் ஒரு 50 வருஷம் ஃப்ரெண்டு. எங்கள் ஊராக சினிமா ஒன்றா தான் போவோம். 2 பேரும் ஒன்றா தான் போவோம். எங்கள் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு நாளில் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நான் சில பேர் போவேன், இருக்க மாட்டான். நான் நேற்று பாருங்க, அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவன் அப்பா, அவன் பேர் அருணாச்சலம் பேர். பேரே சொல்றேன், எந்திரிப்பா கொஞ்சம் நம்ம வந்து வெரி குட். வந்து வந்து வழக்கமாக போடும்போது அப்பா வந்து இருந்தாரு. நேரம் போனேன், அருணாச்சலம் இருக்கானா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி எங்கேயோ வேக இருக்கு அப்படின்னு போகிறேன். அதை நான் எடுத்து போகிறது பிடிக்கல. நம்ம பாட்டு வேக போயிட்டாரு. சரி இது அப்படியே வச்சுக்கணும். நான் பார்த்தேன் ஒரு 4 நாள் கழிச்சு அவனை பார்த்தேன். அவனை பார்த்து பேசும்போது வீட்டுக்கு பேசலாம்ல அந்த குழந்தை தான் சொன்னேன். என்னப்பா இதுக்கு அப்பா இந்த மாதிரி இருந்தாரு. நான் வந்து உங்களுக்கு அதான் நீங்கன்னு கேட்டாரு. அந்த மாநிலத்தை மேற்பட்டு இருந்தார். இப்போ இந்த மாதிரி அப்பா போகிறாரு அப்படின்னு அவன் சொன்னான். அது நீ ஒன்று இருக்கு, நான் வந்தேன்டா மொத்தம் இருக்கிற தெரியுமா உன்னை தேடி எதுவும் வந்து பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நண்பர்களோட பேசும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரேஜில் எப்படின்னா நம்ம வந்து பத்திரிக்கை இதுலேயே இருக்குங்க.
ஒற்றையர்கள் திறந்து பார்த்தீங்கன்னா போதும் பல நிமிஷம் உருவாகும். இங்கே வந்து ஜமீன் பரம்பரை என்று நம்பி பெண்ணை கொடுத்தது ஏமாந்து போனாங்க. என்ன கையில் நல்லா படிச்சா இருக்குது, ஜமீன் பரம்பரையை நம்பி பொண்ணு கொடுத்துருக்காங்க. கடைசி விசாரிச்சு ஜாமீன் பரம்பரை அந்த மாதிரி கேஸ் நிறைய ஏற்படுத்துது. நம்மளுக்கு மனுஷன் வந்து ஈகோ இருக்கிறாங்க. எப்படின்னா நமக்கு வந்து தெரியாத விஷயத்த தெரியலே தெரியணும், அது தெரிஞ்ச மாதிரி காட்ட ரொம்ப பயங்கர அந்த பஞ்சாப் கல்வியோட எனக்கு முதல்ல அப்பாயின்மெண்டே வந்து அயோத்தியில் வந்து பஞ்சாப் கல்வி எக்ஸ்டென்ஷன் வந்து எனக்கு வேலை கொடுக்குது. அது வந்து அடிக்கடி தமிழ் இலக்கிய முறை கூட்டம் நடக்கும். அப்போ ஒரு இலக்கிய முறை கூட்டம் வந்தது. ஒரு அரசியல் வழி கொடுத்தாங்க, சீஃப் கெஸ்டாக கொடுத்தாங்க. அங்கே என்னன்னு அங்கே வந்து என்னன்னா திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் திருக்குறளை பற்றி பேசணும். அது வந்து எல்லாம் முடிஞ்சது. அவர் சீஃப் கெஸ்டோடைய உரை வந்து பேச ஆரம்பிக்கிறார். கலைஞர்களே, திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். திருக்குறள் நீங்க வந்து தினசரி ஒரு குறளை மனப்பாடம் பண்ணால் ஒரு வாரத்துக்கு 7 திருக்குறளை நீங்க மனப்பாடம் பண்ணலாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதத்திற்கு 30 திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம். ஒரு வருடத்திற்கு 360 திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம். இப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தால் லட்சக்கணக்கான திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம். திருக்குறளை எத்தனை கேட்டு வந்துருக்கோம். இந்த மாதிரி சில பேருக்கு மொத்தத்தை 6000 பேரும் கிடந்தாங்க. அவங்க வேப்பில மாதிரி வேலையில கொடுத்துருந்தான். என்ன ஆலையில எனக்கு தெரியாது, வேப்பில என்னன்னு தெரியாது, வேலையை எது பண்ணுறதுக்கு அதுவும் தெரியாது. இதுதான் வந்து ஸ்கூல்ல வந்து கேட்டாங்க, பாண்டவர்கள் எத்தனை பேர் மத்திய கேட்டாரு. அந்த பையன் சொன்னா பாண்டவர்கள் 3 பேர் தான். பாண்டவர்கள் 3 பேரா? என்னடா பாண்டவர்களோடு தெரியல, என்னடா இப்படியே வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு நேரம் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. சார் என்ன சார் பையன் வளர்ந்துருக்கீங்க? பாண்டவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டா 3 பேரும் சொல்றாங்க சார். என்ன சார் இது? சார் ராமனை வச்சு காட்டு பண்ணுவாங்க சார், விட்டுப்பா சார் அப்படி சார். இது வந்து மாவரம் தெரியல, அது ராமாயணம் தெரியல, மாவரம் தெரியல. இந்த மாதிரி விளம்பரங்களை கூட ஏற்பட்ட விளம்பரம் பண்ணுவாங்க. அதை நம்பி இல்லாத பொருளை வாங்கிட்டு அவங்க என்ன ஹைகோர்ட் பக்கத்தில் ஈவினிங் காலேஜ் லா காலேஜ் ஈவினிங் கோர்ஸ் படிச்சுட்டு அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அப்பாஸ்டர் காரு அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த லேயும் லேயும் வந்து 10 ரூபா லேயும் எழுதிருக்கலாம். இது வந்து என்ன சொன்னா இந்த லேயை கண்டிப்பாக சாப்பிடுங்க, இது சாப்பிட்டா 300 வருஷம் உயிரோடு இருக்கலாம்டா. கட்டாயம் சாப்பிடுங்க, 300 வருஷம் உயிரோடு இருக்கலாம். ரொம்ப சொல்லலாம் எல்லாத்துக்கும் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லலாம். சில பேர் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அது ஒன்று கேட்டார், 300 வருஷம் உயிரோடு இருக்குங்க, உங்களுக்கு எத்தனை வயசு சார் ஆகுதுன்னு கேட்டாங்க. எனக்கு சுமாராக 275 வயசு இருக்கு. அவனுக்கு சர்டிஃபிகேட் கட்ட முடியும். அவங்க அது எல்லாரும் போட்டுக்கலாம். ஆச்சரியம் பார்க்காங்க, 225 வயசா ஆச்சரியமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் கொடுத்து வாங்கி போயிட்டான். வாங்கி கூட்டம்லாம் குறைஞ்சிது. அவங்க ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் தான். அவங்க ஏன் வந்து பொருளாக குறைஞ்சவங்க அவன் லைஃப் தனியாக இருந்தான். அவன் கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இது உங்கள் முதலாளி வந்து உங்கள் நெய்கிறாரு, 300 வருஷம் வர்றாங்காரு. அவர்கிட்ட கேட்டா அது 225 வயசுங்காரு. தயவுசெய்து சொல்லுப்பா, இது உண்மையா பொய்யா என்ன சார்? அதெல்லாம் தெரியாது சார், வேலைக்கு வந்து 200 வருஷம் தான் அதுக்கு மேலே இருக்கான். இந்த மாதிரி இது வந்து ஊட்டி கொள்ள போயிருந்தாங்க. இப்படி போகும்போது அங்கே வந்து வித்தியாசமான வச்சுருந்தாங்க. அப்படின்னா இது சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம், இதே பண்ணி பணத்தை தர வேண்டாம், உங்கள் தாத்தாக்கள் வாங்கி கொடுக்கிறோம் அப்படின்னு பெரிய அட்வைஸ் கூட தெரியும். 300 வருஷத்துல அந்த ஹோட்டலில் அந்த அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. விளம்பரம் இருக்கு, விளம்பரத்தில் போயிடுச்சு. சாப்பிட்டேன், நல்ல சாப்பிட்டு போய் போர்டு பண்ணி போட்டிருக்கு, சாதாரண வாங்கி கொடுக்குறீங்க சார், இது வந்து உங்க தாத்தா சாப்பிட்டு பிடிக்கும், அந்த மாதிரி வேலை சாப்பிட்டு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தில் இல்லை அப்படின்னா சின்ன குழந்தைகள் கூட நிறைய இந்த மாதிரி சொல்லுவாங்க. கேள்வி கேட்டு
அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா வந்தேன். மேல இருந்து கீழே உள்ள அருவி, கீழே வந்து மேலே உள்ள குருவி, அந்த மாதிரி சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம், நாம தலைவர் பாம்பு போட்டா வாயில் வரும், இந்த மாதிரி நிறைய இன்னொன்று எப்படின்னா சினிமா தியேட்டர்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நானும் ஒய்ஃப் வந்து ஒரு தேவி பிரதேச படம் பேர் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அந்த படத்துக்கு போயிருக்கு. அந்த படத்துக்கு போகும்போது படம் வந்து அட்வைஸ் பண்ணி போடுவாங்க. அப்பதான் வந்து ஒரு காப்பி வந்து உள்ள வராங்க. லைஃப்ல படிச்சு சினிமா இருக்கு உள்ள வராங்க. உள்ள போது நாங்கள் வந்து இந்த 4 ஒய்ஃப் வந்து காலையில் உட்காந்துருக்கோம். உள்ள வராங்க. அவர் வந்து காலை வந்து பயங்கர பிடிச்சு போயிட்டாரு. காலத்துக்குள்ள போயிட்டாரு. காலத்துல பயங்கரமா வந்து போயிட்டாரு. பயங்கர பெயின் போயிட்டு சொல்லிட்டு காலை பிடிச்சு போயிட்டாரு. ஒரு சாரி கூட ஒரு சொல்லலையா அவர் சொல்லி சொல்றாரு, காலையில பிடிச்சு போட்டாரு, தப்பா சொல்றீங்க, அதனால காலை பிடிச்சு அடிச்சுட்டாரு. படத்தை பார்த்துட்டு அவங்க அது ஒரு என்ன இன்டோல் வந்து திரும்பி குரூப் போலாம் வெளியே போறாங்க. போகும்போது அப்பா சாய் பார்க்க அப்பவும் அப்படி போயிட்டு நேரம் வந்து கேண்டீன் போறாங்க. கேண்டீன் போயிட்டு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. அப்பவும் இன்டோல் முடிஞ்சு லைட் போட்டாங்க. டீம் லைட் அப்படி வராங்க. வந்தவங்க நேரம் வந்தாரு. வந்தவொடனே தோல் தொட்டாரு. படம் ஆரம்பிக்கும் போது போனதில்ல, உங்க காலை விரித்தல எடுத்துல. ஆமா சார், நீங்க தான் காலை விரிச்சிங்க அப்படின்னா சொன்னேன். சரி, இந்த ரோதா சார் எங்க ரோ ஐடிபி போட்டுருக்காங்க, நீங்க அப்பவும் சாரி கேட்க. அது மாதிரி மனிதனை வந்து நம்ம தேசம் எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்த்தா அது மாதிரி இந்த பிரச்சனை தான் வரும். அப்படின்னு சில பேர் பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணாலே ஏன் பண்ண செய்வாங்க அப்படின்னா, என்னால் வந்து சென்னைக்கு வந்த பஸ்ஸில் இந்த 10ஆம் நம்பர் பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் இருக்கும். அவன் வந்து எப்போதுமே வந்து செந்தமிழ் தான் பேசுவேன். பேசுவேன் அப்படின்னா, கலைக்கல்வி வழி கிடைக்கிறதா, பயணிகளே பயணிச்சு வாங்கி வச்சுக்கிறதா, ஆடவர்கள்லாம் பூவையை உட்காந்து ரொம்ப செந்தமிழ் தான் பேசுவார். ஒரு கடை சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு பொருள், நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் பணம் வாங்கிட்டு சென்னை ரயில் புகையடி நிலையம் என்று கேட்டு வாங்குங்க. இப்போ நான் போனேன் காலத்துக்கு பண்ணல, நம்ம யாரும் இருந்தவங்க 20 வயசு அப்போ நான் வந்து நாங்கள் எங்கே செல்ல வேண்டும் அப்படின்னு, அகலமான வழி அப்படின்னு. அகலமான வழியா அப்படி ஒரு இடமே கிடையாது. ராஜே சார் எங்க மட்டும் சொந்த பேசுறேன். வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது நேராக ஆர்கனைசேஷன் வந்து வந்தவுடனே செக்ரட்டரி உட்காந்துருக்காரு. நான் அப்படியே இறக்க போறேன். பஸ் விட்டு அப்படியே இறக்க போறேன். செந்தவழி வந்து பஸ் நிறுத்தும் இறக்காதேப்பா, பஸ் நிறுத்தும் இறக்காதேப்பா அப்படின்னு இறக்க போனேன். பஸ் திரும்ப இறக்காதேப்பா அப்படி இறங்கினா அவனுக்கு இறந்தப்பா பாட வேண்டியும் அப்படின்னா. அதுல இருந்து அதாவது அவங்க செந்தவளை பேசினாலும் அது இறங்காதேப்பா இறக்கறப்பா இருக்கும்போது இப்போ கூட பஸ்ல வந்து இறங்கும்போது இறங்காதேப்பா இறக்கறப்பா தான் ஞாபகம் வரும். இந்த மாதிரி வந்து செந்தவளை பேச அந்த மாதிரி சிச்சுவேஷன். அப்படின்னா மதுரையில் வந்து வண்டியும் திருப்பம் அங்கே எப்படின்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து அன்னைக்கு எல்லாருமே வந்து ஃபெயிலாக போனவங்க எல்லாருமே அந்த மாதிரி சூசைட் பண்ணிருந்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வர வேண்டியது, யாரும் ஃபெயிலாக போனால் நேரடியாக தற்போது வந்து செத்துற வேண்டியது, அந்த மாதிரி இருந்தது. அப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களாம் நிறைய இறந்து போகிறாங்க, அதனால போலீஸ் பாரா போட்டு எல்லாமே இறந்து போது போலீஸ் பாரா போட்டாச்சு. எல்லாம் வாங்கி 4 பேர் காணாமே 4 போலீஸ் பாரா போட்டாச்சு. எல்லாரும் எல்லாரும் போனது ரொம்ப சேஃபாக இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு தலைவருக்கு பணம் வரா சூசைட் பண்ணி வரா. ஒரு போலீஸ்காரர் பார்த்தான், தலையை பிடிச்சான். என்னம்மா நீங்கள் வந்து ஜங்ஷன் பரிசு எழுதிங்க, வைத்தியம் மட்டும் பரிசு எழுதிங்க, ரிசல்ட் வரும், ஃபெயிலாக கேட்டீங்க, நீங்கள் வந்து தப்பில் பண்ணுவீங்க, நாங்கள் இருக்கோம்ல இங்கே சும்மா இருக்கோம், கவர்மெண்ட் ஆட்டம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருப்பான்.
ஐயா 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 நான் +2 ஃபெயிலுங்க அப்படின்னா. +2 ஃபெயிலா? அப்ப போய் விடுப்பா. கவர்மெண்ட் ஆர்டர் தலைன்னு ஒரு வார்த்தை கழிப்படுத்த தலையை மாதிரி கழிப்படுறேன். தலைன்னு அப்படின்னா ஒருத்தர் கேட்டேன், சாதாரணமாக கேட்டேன், இந்த வடக்கு வந்து ஒருத்தர் மேக்னடிக்லாம் அப்டேட் ஆகுறாங்கல்ல, அது கேட்ட நீ வடக்கும் போது தலை வந்து உனக்கு வடக்கு பக்கம் இருக்குமா தெற்கு பக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்பா திசையெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படுக்கும்போது தலை கழுத்து பக்கம் இருக்கும், இது தலைன்னு சொல்றது. தலைங்கிற வார்த்தையை வந்து நம்ம தலைமுறையா நம்மளை அறியாமலே பயன்படுத்துவாங்க. தலைமுறையா நம்மளை அறியாமலே பயன்படுத்துவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை புது சட்டை கண்ணம் போட்டு வெளியில கிளம்புறேன். வரையும் சொன்னா வீட்டில் தலைக்கு மேல வேலை இருக்கு, எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து சைதாப்பேட்டையில சொல்லிட்டு கல்யாணம் இருக்கு, கல்யாணத்துல போய் தலையை காமிச்சுட்டு வந்துடுறேன் கிளம்புறேன். வீட்டு பக்கத்துல ஒரு பாவி இருக்காங்க, அவங்க எப்போதும் வந்து சோகா கதையை சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் கிளம்பும்போது வந்தாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, என் பையன் தருதலையா சுத்திட்டு இருக்கான், என் வீட்டுக்கார சொன்னா தலைவருக்கு பேசாம இருக்காரு, என் பையன் ஒரு பக்கம் வீட்டுக்கார ஒரு பக்கம், நான் இருதலை கொள்ளைய முகம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீங்க வந்து ஏதாவது சமரசம் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், உன் பையன் தலைக்கு மேல வளர்ந்துட்டான், இந்த வயசுல தலைகால் முடியாது, நான் வந்து உங்க ஊர்ல தலையிட்டா உங்க ஊர்ல ஏன் தலை தான் விடணும், சமரசம் பண்ணிட்டு போங்க, நான் அவசரம் கல்யாணத்துக்கு போன கிளம்பிட்டேன். டைம் போன நேரம் போயிட்டு போது நேரில் ஒரு வந்து அவசரமா ஓடி வந்துருந்தாரு. என்ன சார் தலைதிக்கே ஓடி வரீங்களே என்னதான் கேட்டேன். ஒன்றும் இல்லை, பக்கத்துல ராமசாமி வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு நாய் இருக்கு, நாய் வந்து பேசி கிழிச்சிட்டு அப்படின்னாரு. நாய் நேற்று தானே கிழிச்சிட்டு, உங்களை கடிக்கல இல்ல, தலைக்கு வந்தது தலைப்பாடு பட்டு விட்டு சொல்லுங்க, இன்னொரு ராமசாமி வீட்டு பக்கம் தலையாச்சி படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் கழிச்சு. கல்யாணத்தை பண்ண வழக்கம் போல வரவேற்ற பிரச்சனை, மாப்பிளோட கருத்துல பொண்ணோட கருத்து தலைகளும் இருந்தாலும் எனக்கு வரவேற்பு பாக்கி கொடுத்தாதான் பொண்ணு தாலியா இருக்குங்க. பொண்ணோட அப்பா குஞ்சிடாரு, கொஞ்சிடுங்க, ஒரு வாரத்துக்குள்ள தலையை அழகு வச்சாது வர வழி கொடுத்துருந்தாரு. அப்படி மிச்சம் மீதி எது இருக்குன்னா தலை தீபாவளிக்குள்ள செட்டில் பண்ணிடுறாரு. சரி செய்து கல்யாணம் பண்ணிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சது, மாப்பிள்ளைக்கு முன்னதும் தலைக்கு 100 ரூபா கொஞ்சம் எடுத்து கல்யாணம் சாப்பிட போனேன். சாப்பிடும்போது தலைவாழை இலையில சாப்பாடு போட்டுருந்தாங்க, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்தோன்னா எங்கள் பிள்ளைக்கார வந்தாங்க, ஐயா தர்மம் கொடுங்க அப்படின்னா. அந்த கல்யாணத்து கலவரத்தில் அப்படியே இருந்தேன். ஐயா தர்மம் தலைகாப்பியா அப்படின்னா. சரி அவங்க ஒரு 2 கையில் போட்டு இந்த படிப்பில் போட்டு வாரிய நண்பரோட ஸ்கூட்டில் வந்துருந்தான். என்னப்பா இந்த பக்கம் கேட்டேன், என் பொண்ணுக்கு தலைவரசம் ஹாஸ்பிட்டல் பார்த்து போகலாம் வந்தேன் அப்படின்னா. சரி சரி பார்த்து போட்டாலாச்சு, வா டாக்டர் போகலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு அவசரம் வேலை இருக்கு அப்படின்னேன். அப்படிங்க தலைப்பாடு காட்டி அப்படின்னா காலையில் வந்து வீட்டு சொன்னா வீட்டில் தலைக்கு மேலே வேலை இருக்கு, அதான் கல்யாணத்துக்கு தலையை காமிச்சு வந்து கிளம்புனேன், தான் போனோம் அப்படின்னா. எது எப்படியோ நீ சொல்லலாம், இப்போ கேட்கும்போது தலை சுத்தூரோட சொல்ல இருக்கு. எது எப்படியோ நீ ஒரு குடும்ப விழா நல்ல நாள், நீ என்ன செய்யணும், எந்த விஷயத்துக்கும் அனாவசியமாக தலையை பிடிச்சிக்காம தலையை நல்ல நிலை கட்டி தலைக்கரம் இல்லாமல் பிறரிடம் அன்பு செலுத்துவதை முதுகலை பெற்றமாக இருக்கார்கள். வாழ்க்கையில் தலை சிறந்து வாழ்வதை தலையாய கடமையாக கருதுவோம் என்று கூறி உங்களிடம் தலைநடங்கி விடுகிறேன். மிக அருமையா ஸ்டாண்டர்ட் காமெடினா நாம் மதுரமுத்து, அனந்தாங்கி, ஷா போன்றவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனா அவர்களை போல் இல்லை, அவர்களை விட மிக மிக அருமையாக காமெடி பண்ற திறமை நம் கார்குளத்தின் நவரத்தினமாக ஜொலிக்கிறார் திரு ஆவுடை நாயகம் ஐயா அவர்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி, எங்களை மகிழ்வித்ததற்கு மிக்க நன்றி ஐயா. அப்புறம் திரு ஜி சுப்பிரமணியம் ஐயா